தியாகச்சம்மல் ஜி.கே. மணி அவர்களை பேச விடாமல் தடுத்த போலீஸ். கொதித்து போன பாட்டாளிகள் செய்த தரமான சம்பவம். தர்மபுரியில் நடந்த பரபரப்பு என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொளி. பேரன்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க மயிலாமூர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டத்தை தடுக்க இந்த மண்ணில எந்த கொம்பனும் இன்னும் பிறக்கவில்லை என்பதற்கு சாட்சியாக நேற்றைய தினம் ஆளுங்கட்சியின் அராஜகத்தை மீறி திமுகவினுடைய சூழ்ச்சியை தாண்டி மக்களுக்கான காவிரி உபரிநீர் திட்டத்திற்கான அரை நாள் அடையாள கடையடைப்பு போராட்டம், பாட்டாளி மக்கள் கட்சியின் மக்கள் நல போராட்டம் மகத்தான வெற்றி அடைஞ்சிருக்கு. இதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த மண்ணிற்கு விரோதியான திமுக கும்பல் பாட்டாளிகளுக்கு எதிராக அங்கங்க சின்ன சின்ன சலசலப்பை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை சீர்குலைக்க முயற்சித்திருக்கிறாங்க. அத்தனை திமுகவின் திட்டத்தையும் தவிடுபடியாக்கி நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நடத்திய போராட்டத்திற்கு வணிகர்கள் பெருமளவு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. தர்மபுரி, பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி, அரூர்னு எல்லா பகுதியிலும் சரி, அனைத்து நிலை வணிகர்களும் சரி, ஒரே ஒரு கடையை கூட திறக்கிறாங்க. பாமக கோரிக்கை வச்சது அரை நாள் அடையாள கடையடைப்பு போராட்டம். ஆனால் வணிகர்கள் நேத்தி முழு நாளும் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை தோல்வி என்று அறிவிக்க வேண்டும்னு திமுக எத்தனையோ தில்லுமுள்ள வேலையை செஞ்சிச்சு. ஆனா நேத்தி திமுகவினுடைய செய்தி சேனலான சன் நியூஸ் செய்தி சேனலே பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய போராட்டம் வெற்றின்னு செய்தி போடுறான். அதுதான் பாமக. நேற்று நாமளும் பல காணொலியில பதிவிட்டு இருந்தோம். காலையில இருந்தே திமுக முத நாள் திமுகவுடைய மாவட்ட செயலர் முன்னாள் அதிமுக அமைச்சர் பழனியப்பன் நோட்டீஸ் கொடுக்குறாரு. கடையெல்லாம் தயவு செஞ்சு திறந்துருங்க, மானம் போயிடும், திமுக மானம் போயிடுங்க, தயவு செஞ்சு திறந்துருங்க அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்குறாரு. அடுத்து ஆமணின்றத ஹாஹாமணின்னு போடலாம். அவருக்கு சிரிப்பு காட்டுறாரு. அதாவது முன்னாடி இருந்த செந்தில் எம்பி, தருமபுரி எம்பி, நல்ல பொழுதுபோக்கு ஆன அம்சமான ஆளு, அடிக்கடி சிரிப்பு காட்டுவாரு. ஐயோ அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு பார்த்தா இவர் அதை தாண்டி இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்திற்கு எந்த வணிகரும் கடை அடைக்க மாட்டாங்க, நீங்க வேணா பாருங்க, எல்லா கடையும் திறந்திருக்குன்னு யாரு சொன்னா? ஆமணி சொன்னார். ஆமணி சொன்ன வாய்க்கு சக்கரை போடணும். ஒரே ஒரு கடை கூட திறக்கல. உங்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே வணிகர்கள் மதிக்கலை என்பதற்கு இது சாட்சி. வணிகர்கள் அந்த மண்ணின் பாதுகாப்புக்காக விவசாயிகளுடைய வழி உணர்ந்து நேற்று கடையை அடைச்சிருக்கிறாங்க. திமுகவிற்கு பாடம் கட்டி இருக்கிறாங்க. இப்படியான வேலைகள் எல்லாம் முதல் நாள் செஞ்சாங்க. அடுத்த நாள் ஒவ்வொரு கடையா போய் பாமகவினர்கள் கோரிக்கை வச்சதுனால கடைகள் அடைக்கப்பட்டிருந்துச்சு. திமுக காரங்க போய் கடையை திறங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, மிரட்டுறாங்க. ஆளுங்கட்சி திமுகவோட மிரட்டுறாங்க. ஆனால் அதனையும் கடந்து இன்னைக்கு ஒரு நாள் கடை அடைச்சா இந்த மக்களுக்கு வாழ்நாள் முழுக்க தண்ணி கிடைக்கும்னா, காவேரி உபநீர் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும்னா, இன்னைக்கு ஒரு நாள் கடை அடைக்கிறதுல என்னங்க தப்புன்னு அவங்க கடை அடைச்சாங்க. இந்த போராட்டம் இப்படியான சூழ்நிலை பெருமளவுக்கு வெற்றி பெறுது. மாவட்டம் முழுக்க கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. வணிகர்கள் விவசாய பெருங்குடியின மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடன் சேர்ந்து போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இதை பொறுத்து கொள்ள முடியாத திமுகவுடைய கைகூலியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய போலீஸும் திமுகவுடைய மனம் குளிர வைப்பதற்காக என்னென்ன வேலைகளை செய்யறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பல அழுத்தம் கொடுக்கப்பட்டு இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்ய காவல்துறை ஏவி விடப்படுது. திமுக காரர் ஒருத்தர் ரோட்ல நின்றுட்டு கெட்ட வார்த்தை பேசி நிக்கிறாருங்க. அவங்க கட்சி என்ன வளர்த்து கத்து கொடுத்துச்சு? அதெல்லாம் கத்து கொடுத்துருக்கு. அங்க ரிப்போர்ட்டர்ஸ் அத்தனை பேர் இருக்கிறாங்க, பொதுமக்கள் இருக்கிறாங்க. பொது இடத்துல அநாகரிகமாக ஆபாசமாக பேசிட்டு இருக்கிறாரு. காவல்துறையும் அதை வேடிக்கை பார்க்குது. ஒண்ணு புரிஞ்சுங்க, பாமக காரனை மிரட்டி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அழிஞ்சு போவீங்க. அதை மட்டும் மனசுல ஏற்றி வச்சுக்க. போராட்டம் மாபெரும் வெற்றி அடையுது. வெற்றி அடைஞ்ச பின்பாக தியாகச்சம்மல் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் சேவையாற்றக்கூடிய கட்சியின் கௌரவ தலைவர் ஐயா கோக்கா மணி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க வராங்க. ஆனால் கோக்கா மணி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து விடக்கூடாதுன்னு என்னென்ன நரித்தன வேலைகளை எல்லாம் காவல்துறை செய்து திமுகவுடைய ஏவலின் காரணமாக ஐயா வராரு. கோக்காமணி அவர்கள் வராங்க. கோகாமணி அவர்களோடு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா எஸ்பி வெங்கடேஸ்வரன் அவர்களும் மற்றும் மாவட்ட செயலாளர்களும் கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளரும் வராங்க. தொண்டர்கள் அங்க வெற்றி ஆர்ப்பரிப்போடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த சூழ்நிலையில பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் அவரை நேர்காணல் எடுக்கிறதுக்காக என்ன ஒரு மாபெரும் போராட்டம், மக்களுக்கான போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆளுங்கட்சியுடைய அத்துமீறலையும் தாண்டி வெற்றி அடைஞ்சிருக்கு. இதை எப்படி பாமக சாத்தியப்படுத்தியிருக்கு என்பதை குறித்து கேள்விக்காக காவேரி உபரிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்களா அல்லது என்றால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு பாமக தயாராக இருக்குமா என்கின்ற கேள்வி கணைகளோடு பத்திரிகையாளர்கள் கௌரவ தலைவர்கள் நெருங்குறாங்க. அந்த சூழ்நிலை கௌரவ தலைவர் அவர்கள் இந்த போராட்டம் வெற்றி என்பதை அறிவித்துவிடக் கூடாது, அவர் பத்திரிகையாளர்களிடம் பேசிவிடக் கூடாதுன்னு என்ன பரபரப்போடு என்ன பரிதவிப்போடு போலீஸ் முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து, ஏங்க இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் வித்தானே அப்பெல்லாம் ஏங்க இந்த முண்டி அடிச்சுட்டு இவ்வளவு வேகமா செயல்படல? 1.5 வருஷம் ஆகுதுங்க வேங்க வயல்ல, இன்னும் ஏங்க அதுக்கு முண்டி அடிச்சுட்டு செயல்படல? கொலை கற்பழிப்புன எத்தனை குற்றச்சம்பவம் நடக்குது, அதுக்கு ஏங்க முண்டி அடிச்சுட்டு செயல்படல? கஞ்சாய் விற்பனை ஏங்க இப்படி முண்டி அடிச்சுட்டு தடுக்க மாட்டேன்றீங்க? ஆனால் ஒரு மக்கள் நல போராட்டத்தின் வெற்றியை அறிவிப்பதற்காக ஒரு கட்சியினுடைய மாநில கௌரவ தலைவர் 5 முறை சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தின் மூத்த உறுப்பினர் பத்திரிகையாளர்களை சந்திக்க போனா போலீஸ் இடைமறித்து மைக்க தள்ளி விடுறாங்க. இந்த பத்திரிகையாளர்கள் ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட மைக்குகளை முன்னாடி நீட்டுறாங்க. அப்ப ஒரு போலீஸ் அதிகாரி இடைமறித்து உள்நுழைந்து அந்த பத்திரிகையாளர்கள் பிடிக்கக்கூடிய மைக்க தள்ளி விடுறாரு. எவ்வளவு பெரிய அநியாயம்! இது என்ன ஜனநாயக நாடா? இது என்ன ஜனநாயக கேலி குத்தா இல்லையா? ஜனநாயக கேலி குத்து இல்லையா இது? என்ன நடக்குதுங்க இது? இந்த வடகொரியா நாட்டுல எல்லாம் பத்திரிகை சுதந்திரம் இருக்கிறாது. அந்த அரசாங்கம் என்ன செய்தி சொல்லுதோ அதுதான் மக்கள்கிட்ட போன்னு இருக்கிறதா சொல்லப்படும். அது வடகொரியால இருக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டுல இருக்குது. தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு. எதை மூடி மறைப்பீங்க? எதை முழு பூசணிக்காக சோத்துல மறைச்சிட முடியுமா? தர்மபுரியில் நடந்த மிகப்பெரிய எழுச்சி போராட்டத்தை, அது அந்த போராட்டத்தை உங்களால தடுக்க முடிஞ்சுதா? அந்த வெற்றியை அறிவிப்ப தடுக்கிறதுக்கு ஏன் முண்டி அடிச்சுட்டு காவல்துறையினர் இப்படி வரணும்? அப்படி என்ன திமுகவிடம் கட்டுப்பட்டு காவல்துறை நடக்கணும்? காவல்துறை அரசாங்கத்தினுடைய ஊதியத்தை வாங்கிக்கிட்டு மக்களை பாதுகாக்கிற பணியை செய்றீங்க, திமுகவிற்காக பணி செய்யல. இப்ப காவல்துறை ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லை? என்எல்சி போராட்டத்தின் போதெல்லாம் நானும் பார்த்திருக்கிறேன், கண்ணெதிர பார்த்திருக்கிறேன். எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் கண்ணீர் விட்ட காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். அந்த விளைஞ்ச பயிரல புக்கலின் இயந்திரத்தை விட்டு அராஜகமா அட்டுழியமா அதை நாசகாரம் செய்த போது, திமுகவுடைய துணையோடு அந்த நாச வேலை நடந்து கொண்டிருந்த போது எத்தனை காவல்துறை அதிகாரிகள் கையறு நிலையில கண்ணீர் விட்ட காட்சிகளையும் நான் களத்துல இருந்து பார்த்தது உண்டு. இப்படியான ஈர நெஞ்சம் கொண்ட காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில காவலர்கள் எப்படியாவது திமுகவை திருப்திப்படுத்தணும், திமுக உறுப்பினர்களை தாண்டி ஊப்பிகளை தாண்டி முரட்டு முட்டு கொடுத்து பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களான்றது தெரியல. மதிப்பிற்குரிய ஐயா கோக்காமணி அவர்கள் தெளிவா கேட்கிறாங்க, நாங்க என்ன சாலை மறியல் பண்ணணுமா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது பண்ணுமா, அமைதியான முறையில அறவழியில கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி அடையாள போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். எங்களை கொதிநிலை காய்த்திராதீங்க, எங்களை அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தயார்படுத்திடாதீங்கன்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. பாமகவுடைய அறவழி போராட்டத்துக்கே உங்களால இப்படின்னா, மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்ணை காட்டிட்டா, மருத்துவர் ஐயா அவர்கள் ஆணையிட்டுட்டா அங்க என்ன நடக்கும் என்பது அறிந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகள் அரசு கிட்ட எல்லாம் சொல்லணும். ஏங்க, பாமக நடத்தக்கூடிய அறவழி போராட்டத்தையே சமாளிக்க முடியல, மக்கள் பெருத்த ஆதரவு பாமக கொடுக்கறாங்க. அந்த மக்களுடைய தாகத்தை தணிப்பதற்கு பாமக களத்துல இறங்கிடுச்சுன்னு வணிக பெருங்குடியின மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் நிற்கிறாங்க. உழைக்கும் மக்களுடைய உரிமைக்காக பாமக கையில் எடுத்திருக்கக்கூடிய பிரச்சனைய நீங்கள் நிவர்த்தி பண்ணியே ஆகணும். காவேரி உபநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியே ஆகணும், இல்லைன்னா நீங்க தப்பிக்க முடியாதுன்னு உளவுத்துறை அரசாங்கத்திட்ட சொல்லுமா? இல்ல இந்த போராட்டத்தை, வெற்றியடைந்த போராட்டத்தை குறித்து பொய்யான செய்தியை வெளிபரப்ப வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கும்.